ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ராகி உப்புமா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்து ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இது வேறு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயை சூடு பண்ணி 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் நிலக்கடலை, 1/4 டீஸ்பூன் காயப்பொடி இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு டைம் வறுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க மாவையும் ரவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வெந்து இந்த மாதிரி ஒன்றோட சேர்ந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ராகி உப்புமா ரெடி. தேங்க்யூ.